நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் தக்காளி கத்திரிக்காய்னு இப்போ நல்லா பூ பூக்கிற காலங்கள், சில நேரங்களில் பூக்கள் அப்படியே கொட்டி போயிடும் காய் பிடிக்காமலேயே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மகரந்த சேர்க்கை நடக்கலை. மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு நிறைய வண்டுகள் வரணும், பூச்சிகள் வரணும், பட்டர்ஃப்ளைஸ் வரணும். அப்போ தான் வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும், பூக்கள் வந்து காயாக மாறும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த மகரந்த சேர்க்கைக்கு அந்த பாலினேட்டர்ஸை ஈர்க்கக்கூடிய 5 வகையான பெர்மனன்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க பூக்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பிரைட்டான கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரைட் எல்லோ கலருக்கு ஏகப்பட்ட வண்டுகளும் பூச்சிகளும் வரும். இது பெர்மனன்ட் பிளான்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் பெர்மனண்ட்டாக நம்மளால் நம்ம கார்டனில் வளர்க்கக்கூடிய, எளிமையாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடி. இப்போ நம்ம தக்காளி விதை போட்டு அந்த தக்காளி ஒரு 10 நாள் செடியாக இருக்கும்போது 2 கடுகு விதையை நீங்கள் அதே தக்காளி செடியிலேயே போட்டாலும் சரி, இல்லை பக்கத்தில் வேற ஒரு தொட்டியில் போட்டாலும் சரி, ஒரு தக்காளி வளர்ந்து ஒரு 10 நாள் செடியாக இருக்கும்போது 2 கடுகு விதைகளையும் போட்டு விட்டிங்க அப்படின்னா இந்த 2 பூ பூக்கிறதுக்கு ஒரே சமயத்தில் பூ பூக்க ஆரம்பிக்கும். இந்த கடுகு பூக்களும் இந்த தக்காளி பூக்களும் ஒரே சமயத்தில் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பூ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கடுகு பூக்கு நிறைய பூச்சிகள் வரும், தேனி நிறைய வரும். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸும் நிறையவே வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடுகு செடியை வச்சு வளருங்க. இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜி செய்யலாம். சப்ஜினா ஒரு காய் செய்யலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு ரொட்டி, கார்ன்ஃப்ளவர்னால் அந்த ஃபைனாக இருக்குமே அந்த கார்ன்ஃப்ளவர் கிடையாது, கொஞ்சம் வந்து அப்படியே ரியலாக அந்த ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர். அந்த கார்ன்ஃப்ளவரில் இதோட சப்ஜி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பெனிஃபிட்டாகவும் நமக்கு இருக்கும். இதோட இலைகளையும் நம்ம சமைச்சிக்கலாம், பூக்களும் நமக்கு பாலினேஷனுக்கு வந்து உதவும். அடுத்து நம்ம பார்க்குற செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் நம்ம அந்த தக்காளி செடி அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் செடிகள்லேருந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசில் ஃபேமிலியை சேர்ந்த பிளான்ட்ஸு. பேசில் வந்து துளசி, திருநீற்று பச்சிலை, அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பேஸு. இதில் இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனிபீஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். ஒன்று நல்ல மணமாக இருக்கும், இன்னொன்று வந்து இதில் இருக்க தேன் வந்து ரொம்ப அந்த ஹனிபீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த செடியை தேடி இந்த பூக்கள் பூக்கிற சமயத்தில் நிறையா வந்து ஹனிபீஸ் வந்து வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா தக்காளி செடியோடையே கூட ஒரு பேஸிலும் நட்டு வைப்பாங்க, ஸ்வீட் பேஸில் நட்டு வைப்பாங்க. நமக்கு ஸ்வீட் பேஸில் கிடைக்காத பட்சத்தில் துளசி இல்லாட்டினா திருநீற்று பச்சிலை ஏதாவது ஒன்று நட்டு வைங்க. இதுக்கு நிறைய தக்காளி செடி, ஸ்பெஷலாக தக்காளி கத்திரிக்காய்க்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த ஹனியை போய் சாப்பிட்டுட்டு அந்த தக்காளியோட ஹனியை வந்து அது சாப்பிடும்போது இதில் இருக்க அந்த சில நல்ல விஷயங்கள் அதுக்கும் போயிடுது. அதனால தான் தக்காளி வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியோட மனம், சுவை ரெண்டுமே அதிகரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேஸில் ஏதாவது ஒரு பேஸில் நீங்கள் நட்டு வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பிளான்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா வருஷத்தில் 365 நாளும் பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. எல்லா சீசன்லேயும் பூக்கள் இருக்கும். நல்ல வின்டர், நல்ல சம்மர் எல்லாத்துலேயும் பூக்கள் இருக்கும். இதுக்கு பேர் கால்ஃபீமியா. கேர்லாம் ரொம்ப பெருசாகவே இல்லை, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாமே இந்த செடியை. நல்ல செழிப்பான மண் மட்டும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிகினிங்கில் எனக்கு ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வரும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த மாதிரி தொடர்ந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது. நான் வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த பிகினிங்கில் கொஞ்சம் நாள் வளர்கிறதுக்கு சிரமப்பட்டுச்சு, பட் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இந்த கலர், இந்த எல்லோ கலருக்கு தான் இந்த ஹனிபீஸும் மித்த வண்டுகளும் நிறையா வருது. அடுத்து நம்ம பார்க்குற 4வது செடி வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம். கனகாம்பரமும் அப்படி தான் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பிளான்ட். ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய கனகாம்பர செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து வச்சது எல்லோ கலர் கனகாம்பரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆரஞ்சு, சாஃப்ரன், ஒரு மாதிரி ஷேடடாக அந்த சாஃப்ரன் கலர்லேயே ஷேடடு, நிறைய ஷேடில் வந்து எனக்கு செடி கிடச்சிச்சு. இந்த எல்லோ கலருமே கிடச்சிச்சு. என்னோடய மாடி தோட்டமும் சரி, தரையிலையும் சரி நிறைய இந்த கனகாம்பர பூக்கள் வந்து இருக்கும். ஒரு செடி வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு ஓடிட்டே இருக்கும். இதுக்கும் நிறைய அந்த கலருக்கு, இந்த ஆரஞ்சு,
இந்த சாஃப்ரன் கலருக்கும் இந்த எல்லோ கலர் கனகாம்பரத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து நிறையா வரும். ஹனிபீஸ் வரும், பட்டர்ஃப்ளைஸ் வரும், நன்மை செய்யும் பூச்சிகளாக தான் இருக்கும் முக்கால்வாசி நேரத்தில் இந்த கனகாம்பரத்துக்கு. அடுத்து வண்டுகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா அரளி செடி. அரளி செடியிலையுமே இந்த வண்டுகள் வந்து இந்த பூக்களுக்காக மோஸ்ட்லி வராது, ஆனால் இந்த கலருக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் இது எப்போவுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 அரளி செடி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மாற்றி ஒன்று பூக்கள் பூத்துட்டே இருக்கும். ஒரு தடவை பூத்துச்சு அப்படின்னா 3-4 வாரங்கள் கூட அப்படியே இருக்கும் இந்த பூக்கள். அதனால் நீங்கள் அரளிப்பூ செடியையும் வாங்கி வச்சு வளர்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பெர்மனண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஏதாவது 2 இல்லை 3 உங்கள் தோட்டத்தில், உங்கள் மாடி தோட்டத்தில், உங்கள் காய்கறி தோட்டத்தில் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.